வழியில் போயிட்டே இருந்தோம் நண்பர்களே. அப்போ நெல்லிக்காய் சாப்பிட்லான்னு தோணுச்சு. பக்கத்தில் திரும்பி பார்த்தா நெல்லிக்காய் மரம் இருக்குது. அப்படியே முத்தாக திராட்சை மாதிரி இருக்குது பாருங்களேன். திராட்சையை விட இது ரொம்ப நிறைய கொத்தாக நிறைய இருக்குது. சாப்பிடணும்னு தோணுச்சு. இது ரொம்ப உயரத்தில் இருந்ததுனால நான் மரத்து மேலே ஏறினா மரம் உடஞ்சிரும். அதுவும் சின்ன சின்ன கிளைகளாக தான் இருக்குது. ஒரு குட்டி பையனை கூப்பிட்டேன். அவன் வந்து அறுத்து தரேன்னு சொன்னான். போயிட்டு அறுக்கிறான் அறுத்துக்கிட்டே இருக்கிறான். எவ்வளோ தான் அறுத்துட்டு வரான்னு தெரில. பார்த்தா கொத்தாக திராட்சை மாதிரியே அறுக்கிற மாதிரி தெரியுது. அறுத்து எடுத்துகிட்டு வந்தான். அதை தண்ணியில் போட்டு அந்த நெல்லிக்காவெல்லாம் வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணேன். வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் போட்டு வச்சேன். அதுவும் அந்த சன்லைட்டுக்கு அப்படியே எல்லா கலரில் அப்படி ஒரு கலரில் இருக்குது. பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணதும் அது அப்படியே இந்த உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சரி அப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நெல்லிக்காவை எடுத்து உப்பு மிளகாத்தூளில் போட்டு ஃபுல்லாக பிரட்டிட்டேன். நெல்லிக்காய் ஃபுல்லாகவே வந்து மிளகாத்தூள் ஆகிடுச்சி. அதை பார்த்தாலே அப்படியே எச்சி ஒரு அளவுக்கு ஆகிடுச்சு. அந்த நெல்லிக்காவை பார்த்தாவே இப்போவே எச்சி ஊறிட்டு தான் இருக்குது. சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எடுத்து சாப்பிட்டேன். அதோட டேஸ்ட்டே தனிங்க. நீங்களும் பாருங்கள்.